ராதே ராதே சம்பந்தி. என்னாச்சு? வீட்ல எல்லாரும் நல்லதானே இருக்கீங்க? பதட்டமா இருக்கீங்க? பதட்டமா இருக்கதானே செய்யும். பதட்டத்துக்கு காரணமானவளை எங்க வீட்டுல எல்லாம் விட்டுட்டு போனீங்க? ஒரு பக்கம் கண்ணனோட பக்தங்கிற பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவ யாரோ ஒருத்தனை பாதி ராத்திரியில வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு யாருக்கும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கும் போது புடிச்சோனாங்க. அங்க என்ன பாக்குறீங்க? இது முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியே பாதி ராத்திரியில வெளியில போய் நினைவே இல்லாம திரும்பி வந்தா. எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. நான் வாக்கு கொடுக்கறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். இவ்வளவு புண்ணியமான வீட்டை நான் அடிக்க நாங்க விரும்பல. இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிக்கிற நீ? போடி வெளியில. முதல்ல நான் என் கண்ணனை மட்டும் எடுத்துட்டு போறேன். கேண்டி முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு முக்காடு எதுக்கு? எனக்கு கண்ணனை மட்டும் எடுத்துட்டு போக விடுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் கொண்டு வரேன். உன் கண்ணனை கொண்டு வரேன், உன் பொருளை கொண்டு வரேன், எல்லாத்தையும் கொண்டு வரேன். எடுத்துட்டு போ. வெளியேறு. அது வரைக்கும் மன்னிச்சிருங்க சம்பந்தி. நான் இப்ப பொருளெல்லாம் எடுத்துட்டு போக நீங்க அனுமதி கொடுங்க. இந்த சனியனோட ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. எவ்வளவு நேரம் இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கம்மா? போங்கம்மா, போய் படுக்க. எப்படிம்மா தூக்கம் வரும்? நீங்க சொல்றது சரிதான். ராதிகாவா இப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்னால நம்ப முடியல. கண்ணனை பதியா ஏத்துக்கிட்டு மனசார பூஜை பண்ண ஒரு பொண்ணு அவளா இப்படி பண்ணிருப்பா? என் மனசு இன்னமும் அதை ஏத்துக்கலம்மா. ராதிகா இப்படி செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. அம்மா, நீங்க கேட்டீங்கல்ல, அவ தாவாயிலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாளே. அப்ப ஒத்துக்கிட்டா, அதை எல்லாரும் கேட்டோம். ஆனா நான் அவ கண்ணை பார்க்கும்போது அது உண்மையா எனக்கு தெரியல. அதுல ஒரு கதை இருக்கு. உண்மை என்னன்னு தெரியல. எதுக்காக அப்படி சொன்னா, எந்த நிலைமையில சொன்னான்னு இப்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுது. நீ தேவையில்லாம பெருசா டிராமா போட்ட. நீ வாயை மூடிட்டு இருந்திருந்தா உன் மரியாதையாவது தப்பிச்சிருக்கும். சம்பந்தம் இல்லாம நான் தான் தப்பு பண்ணேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டேன். நான் இங்க இருக்கணும்ல. உனக்காக தான் அப்படி பண்ண. எனக்காகவா? எனக்காக எதுக்கு? உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு இன்னும் புரியல விஷாக்கா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உனக்கு தெரியல. நான் என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எத்தனை பேர் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட உங்களுக்காக உன்னால உன்னோட கனவு விட்டு கொடுக்க முடியாதா? எனக்கு வாக்கு கொடு. எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு. சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சத்தியம் பண்ணதை என்னால காப்பாற்ற முடியல. உங்களை விட்டுட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நம்புறேன்.